பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வார்த்தை 68 மற்றும் 69. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து, ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை கொடுத்து, உமது வார்த்தையின் வடி புதிய நாளை ஆரம்பிக்க எங்களை பலப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வல்லமையாக உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைக்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து நல்ல அறிவையும் ஞானத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. படிப்பதற்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு தாய் தந்தையரை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தில் அமைதியை நிலவ செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வெளிநாடுகளிலே வேலை வாய்ப்பை தந்து அவர்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையிலே ஆண்டவரே நல்ல திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காகவும் பேர பிள்ளைகளை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை பராமரிக்க நீர் ஒவ்வொரு நாளும் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். நிலை வாழ்வை தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் நீர் பொழிந்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, வேலை செய்த இடத்திலே ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கின்றீர். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து இருக்கின்றீர். செல்வ செழிப்பை தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, மன நிறைவோடு வாழ உமது வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த தவறுகளை நினைத்து மனம் அருந்தி மனம் திருந்தி உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். இது கல்வாரி சிலுவை நோக்கி நாங்கள் வருகிறோம் அப்பா. கல்வாரி சிலுவையை நாங்கள் உற்று கவனிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சாபமானீரே அப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் வேதனை அடைந்தீரே சுவாமி. எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பலத்தை எல்லாம் கல்வாரியிலே இழந்தீரே அப்பா. நாங்கள் பாவத்தினால் செய்த நோய்கள் எல்லாவற்றையும் கல்வாரியிலே சுமந்து தீர்த்தீரே அப்பா. ஆண்டவரே, கரங்களை விரித்து அந்த கல்வாரி சிலுவையிலே உம்மை ஒப்புக் கொடுத்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் மீட்படைய வேண்டும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் தொங்கிக் கொண்டு நீர் உமது தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசினீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு சுமையாய் இருக்கின்றன. அனைத்து பாவங்களையும் இதோ கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய அந்த இரத்தமும் தண்ணீரும் எங்களுடைய பாவங்களை அப்புறப்படுத்தி எங்களை புனிதப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக முறை மற்றவர்களுடைய வெளி தோற்றத்தை பற்றி நாங்கள் தீர்ப்பிட்டு இருக்கின்றோம். மற்றவர்களுடைய குரலை குறித்து நாங்கள் அவர்களை கேலி கிண்டல் செய்திருக்கின்றோம். மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து இருக்கின்றோம். மந்திரவாதிகளையும் ஜோசியக்காரர்களையும் தேடி அலைந்து ஆண்டவரே நல்ல நாள் எது கெட்ட நாள் எது என்பதை நாங்கள் குறி கேட்டு இருக்கின்றோம். ஜோசியம் பார்த்து இருக்கின்றோம். குடும்பத்தில் ஜாதகத்தை வைத்துக் கொண்டு நாட்களை கணித்து பிள்ளைகளுக்கு திருமணத்தை அமைத்துக் கொடுக்க நாங்கள் நாட்களை தேடிக் கொண்டிருந்த நாட்கள் உண்டு தகப்பனே. இவை அனைத்தும் சாவான பாவம் என்பதை உணர்ந்து இவை அனைத்தும் அது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து இது உம்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம். உமது கல்வாரி சிலுவையில் இருந்து எங்கள் மீது மனம் இறங்கி எங்களுடைய பாவ பழக்கம் இனிமேல் எதுவும் செய்யாதபடி இருக்க எங்களை சுற்றிலும் உமது இரத்த கோட்டைகளினால் வேலி அடைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா.
தகப்பனே, அநேக முறை மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலை தரும் என்று சொல்லி மனிதர்களை தேடி நாடி அலைந்த நாட்கள் உண்டு. மனிதர்களை தேடி தேடி சோர்ந்த நாட்கள் உண்டு. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தருகின்றீர். நிலை வாழ்வை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர். ஏனென்றால் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, அதை நம்புகின்றோம், நாங்கள் விசுவசிக்கின்றோம். எந்த ஒரு போராட்டங்களுக்கும் இடம் கொடுத்து விடாதபடி, பாவத்தோடு விளையாடி விடாதபடி, வாழ்வு தரும் வார்த்தையாய் இருக்கக்கூடிய உம்மை நாங்கள் கண்டு ஆண்டவரே, உம்மிடம் மட்டுமே முகமுகமாய் பேசி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் உமது சீடர்களுக்கு நீர் சொன்னீரே, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் கடந்து வந்து நிலை வாழ்வை தர வேண்டுமாயும் நிலைத்திருக்க வேண்டுமாயும் வார்த்தையின்படி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் இந்த உலகத்தில் நீர் எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர். இந்த உலகத்தை விட்டு நீர் எங்களை எடுக்கக்கூடிய நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து ஆட்சி செய்வோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நாங்கள் உமது பிள்ளைகள் அல்லவா, நாங்கள் அனைவரும் உமது நண்பர்கள் அல்லவா, உமது உறவினர்கள் அல்லவா. நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் அன்பு செய்வதை போல் நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இதோ அதிகாலையில் எழுந்து தன்னுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் உண்டு, தந்தைமார்கள் உண்டு, குழந்தை செல்வங்கள் உண்டு, இளைஞர்கள் இளம் பெண்கள் உண்டு, தாத்தா பாட்டிமார்கள் உண்டு. அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, எந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, எதிரிகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு இந்த நாளிலே நீர் பதில் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை பலப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி உம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். எவ்வாறு செடியோடு கொடிகள் இணைந்திருப்பதை போல ஒவ்வொரு பிள்ளைகளும் இணைந்திருந்து ஏற்ற காலத்தில் குடும்பத்திலே கனி தரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அனாதைகளுக்காக ஜெபிக்கிறேன், கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றேன், தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை தேற்றும், அவர்களுக்கு உமது வார்த்தையை கொடும், அவர்களோடு நீர் இணைந்து செயலாற்ற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஒரு சாட்சியாக நிறுத்திட வேண்டுமாயும் அன்றாடுகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மன உளைச்சலில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மன தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உள்மன காயத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினாலும் HIV AIDS நோயினாலும் நுரையீரல் பாதிக்கப்பட்டு, கல்லீரல் பாதிக்கப்பட்டு, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு, எலும்புகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே அற்புத சுகத்தை நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு கொண்டு இருப்பதை உணர முடிகின்றது. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, யார் யாரெல்லாம் போர் முனையில் மரித்து போய் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இரவு தூங்கக்கூடிய நேரத்திலே தன்னையே மறந்து ஆண்டவரே இதய துடிப்பை இழந்து மரித்து போய் இருக்கிறார்களோ, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் ஆண்டவரே மறக்கப்பட்ட ஆத்துமாக்களையும் குடும்பத்தில் மரித்தவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே பூரண நித்திய இளைப்பாறுதலை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசும் எங்கள் ஞானத்தின் இருப்பிடமே, தொடர்ந்து உமது மகனிடம் பரிந்து பேசி உமது மகனோடு கைகோர்த்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.